வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ், ஃபைனலி தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததும் இதுக்காக தான். என்னப்பா அதிமுக ஒரு சைடு அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க, திமுகவும் அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாங்க, நாம் தமிழர் ஒரு சைடு வந்துட்டு பிரச்சாரத்துல இறங்கிட்டாங்க, இன்னும் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலையே அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த டைம்ல தான் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. தேர்தல் ஆணையமும் பெர்மிஷனை கொடுத்துட்டாங்க. எப்போல இந்த ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு பார்த்தா வருகின்ற சனிக்கிழமை மார்ச் 28 பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. அதுலயும் அந்த சனிக்கிழமை ஒரே நாள்ல பார்த்தோம் அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகள்ல தளபதி பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு. இதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது தாவேகா சார்பில் என்னதான் அஃபீஷியலா 234 தொகுதியிலையும் யார் யார் நிற்க போறாங்க அப்படின்ற வேட்பாளர் பட்டியலை வெளியிடலை அப்படின்னாலும் தாவேகால இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் சென்னையில எந்தெந்த தொகுதிகளில் நிற்க போறாங்க அப்படின்ற தகவல்கள் ஓரளவுக்கு வெளியாயிருக்கு. அதுலயும் தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்ம தளபதி அவர்கள் வட சென்னையில இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில நிற்க போறாரு அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்குது. அதை தாண்டி புஷ்யானந்த் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா டி நகர் தொகுதியிலையும், ஆதவர்ஷன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா வில்லிவாக்கம் தொகுதியிலையும், ராஜ்மோகன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா எக்மோர் தொகுதியிலையும், இப்படி தாவேகால இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் சென்னையில எந்தெந்த பகுதியில் நிற்க போறாங்க அப்படின்ற தகவல்கள் ஓரளவுக்கு வெளியாயிருக்குது. இதுல விஜய் அவர்கள் தளபதி அவர்கள் வட சென்னையில இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில நிற்க போறாரு அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ அதன்படி சனிக்கிழமை மார்ச் 28 தளபதி அவர்கள் அவர் நிற்க போறதா சொல்லக்கூடிய, போட்டியிட போவதா சொல்லக்கூடிய பெரம்பூர் தொகுதியில இருந்து தான் முதல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்த தொகுதிகளுக்கு போக போறாரு. என்னென்ன தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பெரம்பூர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போக போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், கொளத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை மார்ச் 28 அந்த ஒரே நாளில் இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தளபதி அவர்கள் சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மார்ச் 28 சனிக்கிழமை பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 27 வெள்ளிக்கிழமையே 234 வேட்பாளர்களையும் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்க போறாங்க. மாமல்லபுரத்துல தான் அந்த அறிமுக நிகழ்ச்சியும் நடக்க போகுது. தமிழகத்துல இருக்கக்கூடிய 234 தொகுதியில இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே வந்துட்டு சென்னைக்கு வராங்க. ஸோ வெள்ளிக்கிழமை மார்ச் 27 ஒரு நிகழ்ச்சி நடத்தி தளபதி விஜய் அவர்கள் தாவேகாவினுடைய 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி வைக்க போறாரு. இப்படி 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் மறுநாள் சனிக்கிழமையில இருந்து தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. முதல்ல சென்னையில இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாத்துலயும் பிரச்சாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மற்ற ஊர்களுக்கு பிரச்சாரத்தை தொடங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி அடுத்த 25 நாட்கள் தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல இறங்க போறாரு. நாம எல்லாரும் அப்படியே ஒரு விஷயத்தை வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். 25 நாட்கள் தொடர்ந்து ஒரு இடத்துக்கும் போயிட்டு தளபதி விஜய் அவர்கள் பேச போறாரு, பிரச்சாரம் பண்ண போறாரு, மக்களை சந்திக்க போறாரு. அப்ப அந்த 25 நாளும் எவ்வளவு பரபரப்பா இருக்கும், அந்த தேர்தல் களம் எவ்வளவு சூடு பிடிக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அப்பப்போ பிரச்சாரங்களை வந்துட்டு அங்கங்க மேற்கொண்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எப்போவாது தான் வெளியில வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வாரு. ஆனா அந்த டைம்லயுமே ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் யாரு பக்கம் திரும்பி இருக்கும், யாருக்கு ஃபோக்கஸ் வைப்பாங்க, விஜய் அவர்களுக்கு தான் ஃபோக்கஸ் வைப்பாங்க. என்னதான் தாவேகால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கவர் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னாலும் விஜய் அவர்கள் அவங்க வீட்டை விட்டு வெளியில வராங்க, மக்களை சந்திக்க போறாங்க, அந்த கார் வெளியில வந்துருச்சு அப்படின்னாலே ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஃபோக்கஸ் அப்படின்றது தளபதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ 25 நாட்கள் தொடர்ந்து கண்டினியூஸா விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போறாங்க, பேச போறாங்க அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த மீடியாவுமே யார் பக்கம் திரும்பி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தளபதி அவர்கள் பக்கம் தான் திரும்பி இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பேச போறாரு அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு லைவ்ல தான் உட்காந்துருப்போம். மேக்சிமம் எல்லாருமே வந்து லைவ்ல தான் உட்காந்துருப்போம். அவர் என்ன பேச போறாரு, என்ன நடக்குது, எங்க வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு லைவ் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ அப்போ நியூஸ் சேனல்ஸ்க்கு அவங்களுக்கும் வந்துட்டு டிஆர்பி ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் எதை அதிகமாக பார்க்குறாங்களோ அதை தான் அவங்க வந்து காட்டணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அடுத்த 25 நாட்களும் தளபதி அவர்கள் கிட்ட தான் இந்த ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே வந்துட்டு ஃபோக்கஸ் வைக்கும். ஸோ ஒரு இடத்துக்கும் ஒரு தொகுதிக்கும் தளபதி விஜய் அவர்கள் சென்று மக்கள்
மக்களை சந்திச்சு என்ன பேச போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே அதிகமா இருக்குது. இதுல இன்னொரு கூடுதலான விஷயமும் சொல்லப்படுது. என்னன்னா, இப்போ பெரம்பூர் தொகுதிக்கு தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போய் இறங்குறாரு அப்படின்னா அவர் பேச போகக்கூடிய இடம் வரைக்கும் இறங்கி நடந்து போக போறாரு. நடந்து போயிட்டு தான் அந்த இடத்துல நின்று பேச போறாரு. ஸோ மக்களோட மக்களா சேர்ந்து நடந்து போக போறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாயிருக்குது. ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த டைம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிவிகேவினுடைய அஃபீஷியல் பேஜஸ்ல இருந்து பிரச்சாரம் சார்ந்தும் தேதி சார்ந்தும் எந்த தகவலும் வெளியாகல. ஆனா ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த தகவலை வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. பிரச்சாரம் நடக்க போகுது அப்படின்றது உறுதிதான். அதுவும் சனிக்கிழமை தொடங்க போகுது அப்படின்றதும் உறுதியான விஷயம் தான். மேபி இந்த வீடியோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற டைம்ல கூட டிவிகேவினுடைய அஃபீஷியல் பேஜஸ்ல இருந்து இந்த செய்திகள் வெளியாகலாம். இதை தாண்டி ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை 5 இடத்துல பிரச்சாரம் மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு தகவல் வெளியா இருக்கு இல்லையா? அந்த 5 இடங்கள்லையும் எத்தனை மணிக்கு எந்தெந்த தொகுதியில பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் நடக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கையும் ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதன்படி அவங்க சொல்லியிருக்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சரியா சனிக்கிழமை மார்ச் 28ஆம் தேதி காலையில 10 மணி அளவுல பெரம்பூர் தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ள போவதாகவும், அதே போல மதியானம் 1 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா கொளத்தூர் தொகுதியிலையும், 2 மணிக்கு வில்லிவாக்கம் தொகுதியிலையும், 3 மணிக்கு அண்ணா நகர் தொகுதியிலையும், 4 மணிக்கு விருகம்பாக்கம் தொகுதியிலையும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த டைமிங்கை வந்துட்டு ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ டிவிகேவினுடைய அஃபீஷியல் பேஜஸ்ல இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியில வரும்போது தான் இந்த டைமிங் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இப்போ தாவேக்கானுடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில நிற்கிறாரு. அப்போ இந்த சைடு அதிமுக சார்பிலையும் திமுக சார்பிலையும் அந்த தொகுதியில யார் யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தா, முதல்ல நாம அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது என்டிஏ கூட்டணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தொகுதியில பெரம்பூர் தொகுதியில அதிமுகவை சார்ந்த வேட்பாளர்கள் நிக்கல. அந்த தொகுதியை பாமகவுக்கு என்டிஏ கூட்டணி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்சி பாமகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றது இப்போ உறுதியா இருக்குது. ஆனா எந்த வேட்பாளர் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளரை இன்னும் அறிவிக்கல. ஆனா பாமக தான் நிக்க போறாங்க அப்படின்றது உறுதியா இருக்குது. அடுத்ததா திமுகவுல பார்த்தோம் அப்படின்னா, திமுகவுல இப்ப வரைக்குமே, அதாவது கடைசி 2 முறையுமே அந்த தொகுதியில யார் நின்னா அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவினுடைய சீனியர் நிர்வாகியா இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் அவர்கள் தான் அந்த தொகுதியில நின்றுக்கிறாங்க. இப்போ அவர் கரண்ட் எம்எல்ஏவும் கூட. இதுல சொல்ல போனா அந்த பெரம்பூர் தொகுதி அப்படின்றது திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல சில தொகுதிகள் இருக்கு இல்லையா? அதுல சென்னையில இந்த பெரம்பூர் தொகுதியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, கடந்த முறை 2021 பொது தேர்தலில் இந்த பெரம்பூர் தொகுதியில மட்டும் திமுக 1,00,000 வாக்குகளுக்கு மேல் வரைக்கும் பெற்றிருக்கிறாங்க. சென்னையிலேயே இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெரம்பூர் தொகுதிகளில் தான் வாக்காளர்கள் அதிகம், வாக்குகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பெரம்பூர் தொகுதியில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 2,00,000க்கும் அதிகமான வாக்குகள் பெரம்பூர் தொகுதியில் இருக்குது. அந்த 2,00,000க்கும் அதிகமான வாக்குகளில் கடந்த முறை 2021 தேர்தலில் திமுக 50% மேல வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 1,00,000க்கும் மேல வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வெறும் 50,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுல ஆர்டி சேகர் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 2019 வருடம் நடந்த இடைத்தேர்தலையும் 2021 வருடம் நடந்த பொது தேர்தலையும் பெரம்பூர் தொகுதியில நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதுவும் கடந்த முறை 2021 தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா 54,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு. 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அதே போல அதிமுகவுக்கு அங்க என்ன வரலாறு இருக்கு, பெரம்பூர்ல அதிமுகவுக்கு அங்க என்ன வரலாறு இருக்கு, எவ்வளவு ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவான முறை மட்டும்தான் அந்த தொகுதியில வந்துட்டு அதிமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுவும் குறைவான வாக்கு சதவீதம் தான் அந்த பகுதியில அதிமுகவுக்கு அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே பெரம்பூர் தொகுதி அப்படின்றது திமுகவினுடைய கோட்டையாக தான் இருந்திருக்குது. அதாவது கடந்த முறை தேர்தல் வரைக்கும் பெரம்பூர் தொகுதி அப்படின்றது திமுகவினுடைய கோட்டையாக இருந்திருக்குது. இந்த முறை இப்போ அந்த தேர்தல் களம் பெரம்பூர் தொகுதி அப்படின்றது எப்படி மாறப்போகுது, அது எப்படி தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், முதல் முறை ஓட்டு போடுறவங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க, அப்புறம் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, வயதான பெண்கள் இருப்பாங்க. ஸோ இப்படி இவங்களுடைய ஓட்டுகள் எல்லாமே தாவேக்கா பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவில் உறுப்பினராக சேர்றதுக்கு ஆப் இருக்கு இல்லையா, நம்ம அதில் போயிட்டு உறுப்பினராக வந்துட்டு பதிவு பண்ணிக்கலாம். அதே போல் அந்தந்த தொகுதியிலையுமே
முகாம் அமைத்து உறுப்பினராக சேரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுமே வந்துட்டு நடந்தது. ஸோ இதன் மூலமாக மட்டுமே தாவேகால பெரம்பூர் தொகுதியை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 50,000 பேர் வரைக்கும் தாவேகால பெரம்பூர் தொகுதியில் இருந்து மட்டுமே உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உறுப்பினராக இருக்கக்கூடியவங்களே மெஜாரிட்டியாக இருக்கும்போது கண்டிப்பாக வாக்கு சதவீதம் அப்படின்றது பெரம்பூர் தொகுதியில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ தாவேகானுடைய டீம்ஸும் அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுனால தான் அங்கே தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணதுனால தான் விஜய் அவர்கள் அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தளபதி அவர்கள் ஒரு தொகுதியாக சென்று மக்களை நேரில் சந்தித்து வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது இதுவரைக்கும் தாவேகாவுக்கு இருந்த வாக்கு சதவீதம் இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஒரு யூகம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த வாக்கு சதவீதத்தை விட கண்டிப்பாக அந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தளபதி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அந்த வாக்கு சதவீதம் இன்னமுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஸோ வருகின்ற சனிக்கிழமை 28ஆம் தேதி மார்ச் 28ஆம் தேதி தான் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு தளபதி அவர்கள். மக்களை சந்திச்சு என்ன பேச போறாரு, எப்படி வாக்கு சேகரிக்க போறாரு, என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை மார்ச் 27ஆம் தேதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறாரு இல்லையா, அந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, அந்த நிகழ்ச்சியிலேயே ஒட்டுமொத்தமா தாவேகாவினுடைய வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்ல போறாரு அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி மகளிர் தின நிகழ்ச்சியில மகளிருக்கான வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஊர்களுக்கு அவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு செல்லும் போது அங்கங்க சில வாக்குறுதிகளை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இந்த முறை மொத்தமா, அதாவது மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் போது மொத்தமா தாவேகாவினுடைய வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல என்னென்ன வாக்குறுதிகள்லாம் சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்குது. ஸோ மக்களை சந்திக்கும் போது பிரச்சாரத்துல என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஸோ நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும், காத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் ஃபைனலா சொல்லப்படக்கூடிய அந்த வாக்குறுதிகள்ல என்னென்ன வாக்குறுதிகள்லாம் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதே போல தளபதி அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும், மக்களை சந்திக்கும் போது அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.